விட்டு விட்டேன் என்று உடனடியாக பிரகடனம் செய்தார்கள். சகோதரர்களே, உடனடியாக பிரகடனம் செய்தார்கள். செய்துவிட்டு அந்த தோட்டத்தை நோக்கி போகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளையும் மனைவிமார்களும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். யா உம்ம தஹ்தா, அபூ தல்ஹாவின் மனைவியே, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறிவிடு, அது எங்களுடைய சொத்தல்ல. அந்த மனைவியுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது சகோதரே? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டீர்களா? பிள்ளையை தூக்கினார்கள், தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்கள். சகோதரே, எப்படியாப்பட்ட ஈமான் என்று பாருங்கள், எப்படியாப்பட்ட இறையச்சம் என்று பாருங்கள். கணவனுக்கு இருக்கின்ற அதே நம்பிக்கை, அதே இறையச்சம் மனைவிக்கும் இருந்ததை பார்த்தோம் சகோதரர்களே. இதுதான் இறையச்சம் என்பது, இதுதான் இறையச்சம் என்பது. என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா? ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடிய மனப்பான்மை எங்களிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால், இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். ரமதானுடைய காலம் வந்து விட்டால் நிறைய பேர் சதக்கா கொடுக்கிறார்களாம், சதக்கா கொடுக்கிறார்களாம். என்ன கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால், ஜக்காத்தை கணக்கு வைத்து ரமதான் மாதத்தில் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். ஜக்காத் என்பது ரமதான் மாதத்துக்குரியதா சகோதரர்களே? ஜக்காத் என்பது ரமதான் மாதத்துக்குரியதா? இன்றைக்கு நிறைய வசதி படைத்தவர்கள் செய்கின்ற வேலையை பார்க்கிறோம். எப்பொழுதோ கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை ரமதான் மாதத்தில் 5 ரூபாயும் 10 ரூபாயுமாக பங்கு வைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜக்காத் என்பது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன், அது கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். சதக்கா என்பது மேல் நிச்சயமாக உள்ளத்தினால் விரும்பி கொடுக்க வேண்டியது. அதற்கு இருக்கக்கூடிய சிறப்பு தான் இறையச்சத்தின் அடையாளம். இப்பொழுது நாங்கள் எங்களை நோக்கி கேள்வி கேட்டு பார்ப்போம். இந்த பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா? உள்ளத்தினால் விரும்பி என்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கிறதா சகோதரர்களே? நாங்கள் முடிவெடுக்க வேண்டியதுதான். என்னிடத்தில் இறையச்சம் இருக்கிறது, நான் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறேன் என்ற முடிவுக்கு வர வேண்டும். இல்லை இல்லை, கொடுப்பது என்றால் கஞ்சத்தனம் தான், கொடுப்பது என்றால் விருப்பம் இல்லைதான், கொடுப்பது என்றால் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது தான் என்ற பதில் வருகிறதா சகோதரர்களே? முடிவெடுக்க வேண்டியதுதான். இறையச்சத்தில் கோளாறு இருக்கிறது, இறையச்சத்தில் கோளாறு இருக்கிறது என்று நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டு எங்களுடைய இறையச்சத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அது முதலாவது பண்பு என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா வல் காதிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற செய்தி, கோபங்களை அப்படியே விழுங்கிக் கொள்வார்கள், கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொள்வார்கள், அடுத்த மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். இது முக்கியமான பண்பு சகோதரர்களே. இன்றைக்கு பூச்சியம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பண்புதான் கோபத்தை விழுங்கிக் கொள்வதும் அடுத்த சகோதரர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து விடுவதும். ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள், இந்த பண்பு எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது சகோதரர்களே? எந்த அளவுக்கு இருக்கிறது? கோபம் வராதவன் இறையச்சம் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மனிதன் என்றால் கோபம் வரத்தான் செய்யும், மனிதன் என்றால் கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், அந்த கோபத்தை விழுங்கிக் கொள்ள வேண்டும், அந்த கோபத்தை வெளிப்படையாக காட்டக்கூடாது. அடுத்தது என்ன தெரியுமா? ஒரு சகோதரன் ஒரு அநியாயத்தை செய்து விட்டான், ஒரு சகோதரன் ஒரு தப்பை செய்து விட்டான், அவனை மன்னிக்கின்ற மனப்பான்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது சகோதரர்களே? எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? கல்யாணத்துக்கு சொன்னேன், திருமணத்துக்கு சொன்னேன், வரவில்லை என்பதற்காக எத்தனை பேரை நாட்கள் கணக்கில் கோபித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேரை கண்டால் சலாம் சொல்லாமல் போகிறோம்? ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். எல்லோருக்கும் கல்யாணம் சொன்னார்களாம், என்னை மட்டும் விட்டு விட்டார்களாம். என்னை மட்டும் விட்டு விட்டாய் அல்லவா, இதற்கு பின்னால் எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. இஸ்லாமிய சோழே, பெண்களிடத்தில் நிறையவே இந்த பழக்கங்கள் இருக்கிறது. கணவன்மார்களை கூட இப்படியாப்பட்ட பண்புக்கு வரவழைக்கக்கூடியவர்களாக இந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன் பாருங்கள் சகோதரே. இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எந்த சமூகத்துக்கு ஆரம்பத்தில் இறங்கியதோ அந்த சமூகம் எப்படி அமுல்படுத்தினார்கள் தெரியுமா? இந்த அல் குர்ஆன் வசனங்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அற்புதமாக நடந்து கொண்டார்கள், ஆச்சரியமாக நடந்து கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இலேசாக நினைக்க கூடாது, நபிகளார் என்று சொல்லுகின்ற பொழுது இலேசாக நினைக்க கூடாது. மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், 6 மாத கால தூரத்துக்கு பெயர் கேட்டால் நடுங்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நடாத்திய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்தில் ஆன்மீக தலைவர், இன்னொரு பக்கத்தில் ஆட்சி தலைவர்.
இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களோடு பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். புகாரியிலே 6088வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் நபிகளாரோடு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு காட்டரபி வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? நபிகளாருடைய கழுத்திலே ஒரு கடினமான ஒரு சால்வை போடப்பட்டிருக்கிறது. அந்த சால்வையை பிடித்து அப்படியே இழுக்கிறார். அந்த சால்வையை பிடித்து அப்படியே இழுக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த சால்வையின் அடையாளத்தை கழுத்திலே நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கழுத்தை இழுக்கி நசுக்கி போட்டு விட்டார். போட்டுக்கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? யா முஹம்மத், ஏ முஹம்மதே, முர்லி மின் மாலில்லாஹி அல்லதி இந்தக், அல்லாஹ் உனக்கு தந்த பொருளாதாரத்திலிருந்து எனக்கு தரச் சொல் என்று பைபோஸாக அடம்பிடித்து கேட்கிறார். நபிகளார் என்ன செய்திருக்க வேண்டும் சகோதரே? இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? பள்ளி நிர்வாகி இருக்கிறார், நிர்வாகியை பற்றி மிம்பரிலே பேசினால் அவரை பழி வாங்குகிறார்கள். நிர்வாகியிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்டால் அவரை பழி வாங்குகிறார்கள். பள்ளி ஹஸ்ரத் குத்பா ஓதுகிறார், ஒரு தவறு விட்டால் கேள்வி கேட்டால் விரலை அசைத்து அடி வாங்கி கொடுக்கிறார்கள். இப்படியாப்பட்ட சமூகம் தான் நாங்கள். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு எப்படி நடந்தார்கள் சகோதரர்களே? அவரை திரும்பி பார்த்த நபிகளார் ஒரு சிரிப்பு சிரித்தார்கள், ஒரு புன்முறுவல் பூத்தார்கள். ஒரு சிரிப்பு சிரித்த நபிகளார், ஏதாவது இருந்தால் கொடுத்து விடுங்கள் அப்பா என்று சொல்லிவிட்டு போனார்கள் சகோதரர்களே. ஏதாவது இருந்தால் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். இந்த நபிகளாரை பற்றித்தானே சொல்கிறோம், வாழ்க்கை முழுக்க படிப்பினை என்று, வாழ்க்கை முழுக்க படிப்பினை என்று சொல்கிறோமே சகோதரர்களே. கடுகளவு படிப்பினை இருக்கிறதா? என்னை ஏசியவன் எத்தனை பேரை நாங்கள் மன்னித்தோம், என்னை அடித்தவர்கள் எத்தனை பேரை நாங்கள் மன்னித்தோம், என்னை கவனிக்காத எத்தனை பேரை நாங்கள் மன்னித்தோம். சகோதரர்களே, ஒரு கணம் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், ஒரு கணம் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எப்படி உயர்ந்த பண்புள்ளவர்களாக, இறையச்சத்தின் சிகரமாக நானும் நீங்களும் விளங்க வேண்டும் என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நேற்று கூட நான் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் ஒட்டகத்தை கடனுக்கு வாங்குகிறார்கள். கடனை திருப்பி கேட்கின்ற பொழுது நாகரிகமாக கேட்க வேண்டியவன் ஆட்சி தலைவரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பாவிக்கிறார், கடுமையான வார்த்தைகளை பாவிக்கிறார். நபித்தோழர்களுக்கே கோபம் வந்து விடுகிறது, அடிப்பதற்கு முற்படுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? விடுங்கள் அவரை, விடுங்கள் அவரை. ஃபைன்னலி ஸாஹிபில் ஹக்கி மகாலன், உரிமை உள்ளவர்களுக்கு பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி பண்பு என்று பாருங்கள், எப்படி குணம் என்று பாருங்கள். இந்த குணத்தின் விளைவு இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபித்தோழருடைய வாழ்க்கையை பாருங்கள் சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னஹு கான பைனி வ பைன உமர ஷைஉன், எனக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில் ஒரு தடவை வாய் தக்கம் வந்து விட்டது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து விட்டது. ஃபஅஸ்ரஅது இலைஹி, நான் அவருக்கு முந்தி கடுமையாக ஏசிவிட்டேன், கடுமையாக நான் சில வார்த்தைகளை பாவித்து ஏசிவிட்டேன். சும்ம நதிம்து, பிறகு எனக்கு கவலை வருகிறது, ஒரு முஸ்லிமை அல்லவா ஏசிவிட்டேன், ஒரு இஸ்லாமிய சகோதரனை திட்டுவிட்டேனே என்ற கவலை வருகிறது.